morning moon. குமார் தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்திற்கு இது எனது முதல் விசிட் என்று நினைக்கிறேன். நினைவில் இருந்திருக்கிறேன். இப்போது இங்கே வருவது முதல் தடவை. 55 மீட்டர் கூட்டங்கள் கடந்து விட்டன. இத்தனை தாமதமாக இந்த மன்றத்திற்கு வந்திருக்கேன். நீ மன்னிக்கவும். இன்றைய சொல்லை படித்தேன். பகடு என்றால் எனக்கு பகடு என்றால் என்னும் தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காக்கி சட்டையில் சத்யராஜ் சொல்லும் தகடு தகடு, அதுதான் நமக்கு தெரியும். இது பகடுன்னு போட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, என்னெல்லாம் மீனிங் சொல்லியிருக்காங்க. எழுதுங்கிறாங்க, யானைங்கிறாங்க, ஒன்றும் புரியல. ஆனால் என்னோட தாழ்ந்த அபிப்பிராயம், இந்த வார்த்தை ஹிந்தியில் இருந்தோ உருதுவில் இருந்தோ தமிழுக்கு வந்த மாதிரி தோன்றுகிறது. பகடு அப்படின்றதுலேருந்து இந்த வார்த்தை பகடு அப்படின்றது வந்ததுன்னு எனக்கு தோன்றுகிறது. நம்ம நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறது, நம்மளோட ஆளுமையில் இருக்கிறது. நம்ம எழுதா இருந்தாலும் எதுவாக நம்ம அதை பிடிச்சி அதை நம்ம யூஸ் பண்ணுற பிராணியாக டொமஸ்டிகேட் பண்ணி யூஸ் பண்ணுற அந்த பிராணிகளை நம்ம பக்கடுன்னு சொல்ல மாதிரி சொல்ல, அதே சமயத்தில் அது மேலே நமக்கு ஒரு ஆளுமை இருக்கிறது. பக்கடு என்றால் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள் இந்த ஆங்கிலத்தில். இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இன்று நமது தலைப்பு உடல் உதறாமல் உடனடி பேச்சு. 2 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். உடனடி பேச்சு என்பது நமது சொல்வேந்தர் மன்றத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி. இதில் என்னவென்றால், ஒருவரை அழைத்து ஒரு தலைப்பை கொடுத்து உடனே அவர் பேச வேண்டும். நாம் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து எழுதி அதை பயிற்சி செய்து பேசுவது ஒரு வகை. சிறிதும் யோசனை செய்வதற்கு சமயம் கொடுக்காமல் ஒரு தலைப்பை கொடுத்து உடனடியாக பேச வேண்டும் என்றால் பலர் தயங்குவார்கள். பலர் இந்த அங்கத்தில் பங்கு பெறவே பயப்படுவார்கள். அதனால்தான் இந்த தலைப்பு வைத்திருக்கேன், உடல் உதறாமல் உடனடி பேச்சு. உடனடி பேச்சில் நாம் எப்படி திறம்பட பங்கு பெற முடியும்? இதில் போட்டியும் நடக்கும். இந்த மன்றத்தில் நடந்து விட்டதா என்று தெரியவில்லை. அந்த போட்டியில் பங்கு பெற்று எப்படி வெற்றி பெறுவது, இதை பற்றி நாம் காணப்போகிறோம். இதில் பாதி தமிழ்ல இருக்கும், பாதி இங்கிலீஷ்ல இருக்கும். அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். ஸோ ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, நம்ம சில வினாடிகள் எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பை பற்றி யோசித்து அதன் பின் பேச தொடங்கலாம். நாம் 1 to 2 நிமிடம் வரை பேச வேண்டும். குறைந்தபட்சம் 1 நிமிடம். 1 நிமிடத்தில் இங்கே பச்சை விளக்கை காட்டுவார்கள். 1 நிமிடம் 30 வினாடிகள் கடந்த பின் மஞ்சள் விளக்கை காட்டுவார்கள். 2 நிமிடம் கடக்கும் போது சிவப்பு விளக்கை காட்டுவார்கள். அதன் பின் 30 வினாடிகளுக்கு நாம் பேசி முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த மன்றத்தில் சிறந்த பேச்சாளருக்கான விருது கொடுக்கும் வழக்கம் இருக்கும் என்றால் 1 நிமிடத்துக்கு குறையாமல் ஏன் மக்கள் இந்த உடனடி பேச்சு அங்கத்தில் பங்கு பெற தயங்குகிறார்கள்? என்ன தலைப்பு கொடுப்பாங்கன்னு தெரியாது, எதுக்கே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனடி பேச்சு நடத்துறவங்க வந்தாலே அவங்க அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. ஒருத்தர் கேட் பக்கம் பார்ப்போம், ஒருத்தர் கையில மொபைல் எடுத்து சேட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி அவரோட மூவ் கொடுத்து பார்த்தா கூப்பிடுவாருன்னு பயம், அது மாதிரிலாம் இருப்பாங்க. இன்னொன்று, அங்க கூப்பிட்டு வச்சுட்டு ஒன்றும் பேசாம போய் மூச்சிட்டு இருந்தா அசிங்கமாயிருவேன், எதுக்கு இந்த தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விட்டுருவாங்க. இன்னொன்று என்னக்கா, அவங்க என்ன கேட்கறாங்க அதை பற்றி எனக்கு ஒரு உண்மை தெரியாட்டி என்ன பண்ணுறது, அந்த தலைப்பை புரியாட்டி என்ன பண்ணுறது. சில சமயம் தலைப்பு புரியும், ஆனால் அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. சில தலைப்பே புரியாமல் இருக்கும். இன்னொன்று, இல்லப்பா எனக்கு முன்னாடியே பயிற்சி செஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசினாதான் உண்டு, திடீர்னு கூப்பிட்டா என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம பெரும்பாலும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஒதுங்கி நிற்போம். ஆனால் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட அந்த மறுபக்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா,
1லேருந்து 2 நிமிஷம் தானே பேசணும், டக்குன்னு பேசிட்டு போயிட வேண்டியதுன்னு. நம்ம தயார் செஞ்சுட்டு வருதுன்னா 5லேருந்து 7 நிமிஷம் பேசணும். இல்லை சில திட்டங்கள்ல அதோட பெருசாக இல்லை, இன்னும் நீண்ட நேரம் பேச வேண்டியிருக்கும். இதில் வந்து 1 நிமிஷம். அண்ட் கொடுக்குற தலைவரை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களோட கருத்தை சொல்ல போறீங்க. இதில் எதுவும் இது சரி இது தவறு அப்படின்னு எதுவும் கிடையாது. நம்ம என்ன வேணா பேசலாம். அடுத்தது எதையும் ஞாபகம் வச்சுட்டு வர வேண்டாம். நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது மனப்பாட பகுதியை சொந்தமாக தான் எழுதுவேன். மனப்பாடம் பண்ணவே தெரியாது எதையுமே. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேச்சு மறந்துடுமோ, எழுதி படிச்சுட்டு இல்லை பயிற்சி பண்ணிட்டு மறந்துடுமோ அப்படின்ற பயம் இல்லை. இங்கே வந்து வந்தோமா 1 நிமிஷம் பேசணுமா போனோமா அப்படின்னு ஈஸியாக போயிடலாம். அதனால இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும்னாக்கா அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அந்த வாரத்தில் அப்படி எடுக்கிறது, அதை பற்றி பல விதமான தரவெல்லாம் எடுத்து வந்து ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி எதுவுமே தேவை, யாரும் எதிர்பார்க்கறதே இல்லை இந்த உடனடி பேச்சில். சாதாரணமான ஒரு பேச்சு பேசினா போதும். ஸோ இதெல்லாம் நன்மைகள் உடனடி பேச்சில் ஏன் நம்ம கலந்துக்கலாம், ஏன் இது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். அடுத்தது அது தவறாம ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு நல்லா பேசிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு கிடைக்கிற உற்சாக சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அது நீங்க அனுபவிக்கணும். 4 தினம் ஆரம்பத்தில் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் போக போக நீங்க திரும்பி கலந்துக்கும் போது அதில் நீங்க வெற்றி பெறும்போது அதில் இருக்க சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை அனுபவிச்சு பாருங்க. நமக்கு கேள்வி என்னன்னா, இந்த உடனடி பேச்சுக்கு நம்ம தயாராக முடியுமா? நம்ம சொன்னோம் வந்து கூப்பிடுவாங்க, உடனே ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, உடனே பேசணும்னு சொன்னோம். இப்போ மாற்றி சொல்றோம், இதுக்கு தயார் பண்ண முடியுமான்னு கேட்குறோம். என்ன பொறுத்த வரைக்கும் தயார் பண்ண முடியும். எப்படி தயாராக அப்படின்றத கேள்வி. முக்கியமானது என்னன்னாக்கா, நம்ம வந்து நிறைய படிக்கணும், நிறைய பார்க்கணும். படிக்கிறது தான் புத்தகம் எடுத்து படித்தா ரொம்ப நல்லது. இல்லாட்டி மொபைல்ல படிக்கலாம், இல்லை லேப்டாப்பில் படிக்கலாம், எதில் டேப்ல படிக்கலாம், எதில் வேணாலும் படிக்கலாம். படிக்கும்போது அது வந்து ஒரு பொழுதுபோக்காக நினைக்காம அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம், ஒரு சினிமா பார்த்தா கூட அதுலேருந்து என்ன புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னாக்கா நிறைய விஷயங்கள் நம்ம மூளைக்குள்ளே போயிட்டு, நம்ம மூளைக்கு வந்து நம்மளால எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நம்ம நிறைய படிக்க நிறைய கேட்க நிறைய யோசிக்க நம்மளோட அறிவுத்திறன் வளர்ந்துட்டே போகும். அப்படி பலவிதமான ஃபீல்டுகளில் பலவிதமான விஷயங்களில் நமக்கு கொஞ்சமான அறிவு இருக்கும்போது எந்த தலைப்பு கொடுத்தாலும் நம்மளால ஈஸியாக 1 நிமிஷம் பேச முடியும். இன்னொன்று, இப்போ இந்த கூட்டத்தை அட்டன் பண்றீங்க, ஒரு 6 பேர் 7 பேர் பேசுறாங்க, அவங்களுக்கு பல விதமான தலைப்பு கொடுக்கப்பட்டது. கூட்டம் முடிஞ்சு போகும்போது இந்த தலைப்பு எனக்கு கொடுத்துருந்தா எப்படி நான் பேசியிருப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துல ஒரு 24 மீட்டிங்ல 20 மீட்டிங் அட்டன் பண்ணாக்கா கிட்டத்தட்ட 100 டாபிக் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 5 பேர் ஒரு மீட்டிங்ல பேசுறாங்கனாக்கா அந்த மாதிரி பல விதமான தலைப்பை நம்ம அதை பத்தி யோசிக்க அதுக்கப்புறம் எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுற திறமை நமக்கு ஈஸியா வந்துடும். இது தவறாம சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், சில நுட்பங்கள், சில யுக்திகள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்றது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது நான் இப்ப புதுசா படிச்சது. இந்த நம்ம டோஸ்ட் மாஸ்டர் மேகசின்ல நவம்பர் மாசம் வந்த மேகசின்ல ஒரு இது இருக்குது. அதுல வந்து ஒரு வலையொலி இருக்கு, ஒரு இது ஆர்டிக்கல் இருக்கு. அதுல இருக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் மாற்றி நான் நமக்கு ஈஸியா புரியும் இருக்கேன். KFCன்னு சொல்லியிருக்கேன். இது உடனடி பேச்சா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம தயாரித்து பேசுறதா இருந்தாலும் சரி, இந்த KFC அப்படின்ற ஒரு சிம்பிள் ஃபார்முலா யோசிச்சோம்னாக்கா நம்மளோட பேச்சை ஈஸியா டிசைன் பண்ண முடியும், வரையறுக்க முடியும். பாருங்க என்னன்னு சொல்லுங்க. KFC அப்ரோச்: நோ, ஃபீல், சேஞ்ச். நோ அப்படின்னாக்கா ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, இல்ல நம்ம ஒரு தலைப்பு சூஸ் பண்ணிருக்கோம். அந்த தலைப்புல நமக்கு என்ன தெரியும், இல்ல நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு என்ன தெரியணும் அந்த தலைப்பை பத்தி, அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. அந்த தலைப்பை பத்தி உங்களோட உணர்வு என்ன,
இல்ல நீங்க என்ன உணர்வு அவங்க ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க பேச்சை கேட்டு அவங்க சந்தோஷப்படணுமா? உங்க பேச்சை கேட்டு வீராவேசம் வந்து ஏதாவது ஒரு காரியம் செய்யணுமா? இல்ல வருத்தப்படணுமா? என்ன செய்யணும்? அந்த உணர்வு என்ன உணர்வு நம்ம கொடுக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா உங்க பேச்சில் அதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. மூணாவது, உங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க மனசுல ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி அவங்க ஏதாவது செய்ய சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இந்த சி, சேஞ்ச் ஆர் கால் ஃபார் அன் ஆக்ஷன். இந்த 3 ஸ்டெப் KFC ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாக்கா எந்த தலைப்பு கொடுத்தாலும் இந்த KFC ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா ஒரு நிமிஷம் பேசிடலாம். இப்போ இன்னும் சில யுக்திகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் எல்லாமே. உங்க ஆட்கள் போடுங்க. டேக்கிங் எ ஸ்டான்ஸ், கருத்து கண்டசாமி. இந்த தலைப்பான கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இல்ல நகைச்சுவா இருக்குன்னு மன்னிச்சுங்க, எனக்கு தோணுதை போட்டு வச்சிருக்கேன். கருத்து கந்தசாமி அப்படின்னா ஏதோ ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, அந்த தலைப்புல உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது நீங்க பேசணும். ஒரு எக்ஸாம்பிள் போடுவோம், இல்லை ஒரு இங்கிலீஷ்ல இருக்க எக்ஸாம்பிள். With increased life expectancy should retirement age be increased. மனிதனோட ஆயுள் காலம் என்பது உயர்ந்து கொண்டே போகிறது. ஒரு காலத்துல 60 வயசுல சராசரி வயசு இருந்து இப்போ 70-73 வயசு இருக்காங்க. அப்போ எல்லாருமே 60 வயசுல அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பளம் வருது இல்லை, வாழ்றது கஷ்டப்படுறாங்க. அது இன்னும் மக்கள் இன்னும் நிறைய நாள் வேலை பார்க்கறதுக்கு நம்ம வசதி பண்ணணுமா? ஜப்பான்ல பாத்தீங்கன்னாக்கா ரிட்டையர்மெண்ட்டே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க லைஃப் டைம் ஃபுல்லா வேலை பார்த்துட்டே இருக்கலாம். இதுல உங்களோட அபிப்பிராயம் என்ன, உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத பத்தி ஒரு நிமிஷம் பேசணும். அந்த அந்த விஷயத்துல நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், பெரிய மேதையா இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன விஷயம் நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது சொல்றாங்க. இந்த மாதிரி தலைப்புகள் அடிக்கடி வரும் என்கிட்ட. இது மாதிரி ஒரு தலைப்பு இருக்கு, இதை பத்தி யார் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க? முதல் பேச்சாளர் இல்லை, நான் உங்களுக்கு கொடுப்பேன். தமிழ் வாங்க, ராஜேஷ்குமார் வாங்க. தலைப்பு காட்டுங்க. அடுத்தது, செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்பை பெருக்குகிறதா சுருக்குகிறதா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்பை பெருக்குகிறதா சுருக்குகிறதா? இதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. ராஜேஷ் சேகர். செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்பை பெருக்குகிறதா சுருக்குகிறதா கொடுத்துருக்காங்க. வேலையே இல்லை, நமக்கு வேலையே கிடைக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது செயற்கை நுண்ணறிவுங்கிறது நமக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கணும், எந்த மெத்தட்ல வேலை உருவாக்கணும், வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் அதிகமாக இருக்கு. அதை நீக்கிறதுக்கு எந்த வகையான முயற்சிகள் இருந்தாலும், அது செயற்கையாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் வந்தாலும் போனாலும் அனைவருக்கும் வேலை வேண்டும், அனைவருக்கும் உணவு வேண்டும், அனைவருக்கும் நிரந்தரமான வாழ்வு வேண்டும் என்பதற்காக செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்பை வழங்குகிறது. நன்றி. சொன்ன காரணங்களால என்ன பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு பெருகுது. இந்த 4 ஸ்டெப்ல ஒரு நிமிஷம் பேசுறது ரொம்ப ஈஸி. ஸோ நிலைப்பாடு, காரணம், உதாரணம், நிலைப்பாடு, இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நிச்சயமா உங்களால் பேச முடியும். இந்த மாதிரி டாபிக் கொடுத்தாங்க. அடுத்து இன்னும் சில பேர் வேற மாதிரி டாபிக் கிடைக்கும். அடுத்து பாருங்க, இது வந்து சேஞ்சிங் வித் தி டைம்ஸ். காலம் மாறலாம், காதல் மாறும் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி இந்த மெதுவா டாபிக் எப்படி இருக்கும் தெரியல. How has online education changed the role of the teacher? வலைவழி மூலமா பாடம் நடக்குது. இப்ப பள்ளிக்கூடமே நடக்குது. கோவிட் டைம்ல பள்ளிக்கூடமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால ஆசிரியரோட பங்கு மாறிவிட்டதா, எப்படி மாறி இருக்கிறது அப்படின்றத கேள்வி. இது நமக்கு கேட்க போற டாபிக்ல ஒரு எக்ஸாம்பிள் இது. இந்த மாதிரி ஒரு டாபிக் என்கிட்ட ஒன்று இருக்கு தமிழ்ல. அது பேசுறதுக்கு யார் ரெடியா இருக்காங்க? வாங்க, திருமுருகன் வாங்க.
வழிகாட்டி மட்டுமா? திரும்ப பகட்டாக வந்திருக்கும் சொல்லுங்களே, விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மணிக்கட்டிலே நானும் ஒரு கடிகாரம் கட்டியுள்ளேன். இந்த கடிகாரம் எனக்கு கோவிட் வந்தபொழுது வாங்கினேன். ஏனென்றால் இந்த கடிகாரத்தில் SpO2 என்று ஒரு இருக்கிறது. நமது இரத்தத்தில் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ள முடியும். நான் உடல் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறேன் என்று வெளியில் போய் பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆனால் இதில் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பேன். எனது நிறுவன மருத்துவருக்கு அனுப்புவேன், இவ்வாறு சரியா என்று. காலம் மாறிவிட்டது. மணிக்கட்டில் நாம் கடிகாரம் மட்டும் பார்ப்பதில்லை, நம்ம உடம்பில் உள்ள பலவிதமான நுட்பங்களையும் நோக்குகின்ற அளவுக்கு தொழில்நுட்பமாக வளர்ந்து விட்டது. சாதாரணமாக இரத்தத்தில் உள்ள நம்மளுடைய ஆக்சிஜன் அளவு மட்டுமல்ல, பிளட் பிரஷர் என்று சொல்வார்களே, அதை கூட அளக்க முடியும். அதே போல இதயத்துடைய துடிப்பு எவ்வளவு இருக்கிறது, இதய ஓட்டம் சிறப்பாக செயல்படுகிறதா என்று அறிவதில் கூட இதில் நுட்பம் வந்துவிட்டது. இதில் நான் பலமுறை வியப்பாக பார்த்துள்ளேன். 2 முக்கியமான அங்கம் நான் அதிகப்படி பயன்படுத்துகிறேன் தற்பொழுது. நேரம் பார்ப்பது மட்டுமல்லாது, எனக்கு ஏதாவது அழைப்பு, நான் பொதுவாகவே தற்போது உள்ள காலத்தில் நான் அலைபேசியிலே அமைதிப்படுத்தி வச்சிருப்பேன். யாராவது என்னை கூப்பிட்டால் ஒரு அதிர்வலை இருக்கும், அப்பொழுது பார்ப்பேன், பேசலாமா, பேச வேண்டாம். அதுக்கு ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, நான் இந்த வருடத்தில் குறைந்தது ஒரு நாளைக்கு 7000 அடியாவது நடக்க வேண்டும் என்று பார்த்துக் கொள்கிறேன். அதையும் பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறது. இவ்வாறாக கடிகாரமானது மணிக்கட்டில் நாம் பலவிதமான தேவைகளுக்கு பயன்படுத்துகிற காலமாக மாறிவிட்டது. இந்த 3 பகுதிகளாக பிரிச்சோம்னாக்கா, ஒன்னொன்னுலயும் ஒரு 4 வாக்கியம் சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷம் ஈஸியா போகுது. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னாக்கா, நேற்று, இன்று, நாளை, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், PPF எல்லாருக்கும் தெரிஞ்ச பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அந்த PPF ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாக்கா ஈஸியா இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இடியாப்ப சிக்கல், ப்ராப்ளம்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஒரு சிக்கல் இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதற்கு உங்களோட தீர்வு என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு இருக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம், how can we prevent teenage suicides? இளம் வயதினர் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அதை எப்படி நம்மால் தடுக்க முடியும்? முன்பு சொன்னது போல் அந்த விஷயத்தில் நமக்கு மேதைத்துவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு அப்பாவாக, ஒரு அம்மாவாக, ஒரு அக்காவாக, ஒரு ஆசிரியராக, ஒரு நண்பனாக ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு தலைப்பு என்கிட்ட இருக்கு. யார் பேச விரும்புறாங்க? வாங்க, ரியாஸ். தலைப்பட்டாங்க தலைவருக்கு. விவாகரத்துகள் அதிகரித்து வருகின்றனவே, என்ன செய்யலாம்? விவாகரத்து தான் செய்யணும். மனங்கள் ஒத்து போகாத சமயத்தில் இணைந்து பிணக்கோட இருக்கிறதுக்கு பிரிவதுதான் சிறந்ததாக தான் என்னோட கருத்தாக இருக்கு. சரி, அதிகரிக்குது, அதுக்கு என்ன காரணம்? அதுதான் என்ன காரணம்? ஏன்னா முன்பு ஒரு ஆண் பெண் அப்படின்னு இருக்கும்போது அந்த பெண் அப்படியே சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் கல்லானாலும் புருஷன், ஃபுல்லானாலும் புருஷன், அப்படியே சைச்சிட்டு போமா அப்படின்னு இருக்காங்க. அது கால மாற்றத்தில் ஆண்கள் போனதிலும் அந்த மாற்றம் வந்திருக்கிறது. பெண்களும் சமமாக வர வேண்டும் என்று 2 தரப்புமே முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்போ 2 பேரும் இவன் குழந்தைகளை வளர்க்கறதுலையும் அந்த இது வந்திருக்கு. குழந்தைய என்னுடைய கனவு, நானும் மருத்துவர் ஆகணும்னு நினச்சேன், நீயாவது ஆகும் இல்லை, அது இன்னொரு உயிர், அதுக்கு 100 ஆசை இருக்குது அப்படிங்க. இது மாதிரி மனங்கள் வேறுபடுது. 2வது, ஒருத்தருடைய
எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருக்கு. ஒருத்தர் இன்னொரு மேலே இருக்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருக்கு, ஆளுமை அதுவும் அதிகமாயிருக்கு. அப்போ இது ரெண்டையுமே சகிப்புத்தன்மை குறைஞ்சிருக்குது. நான் பார்க்க வருது சகிப்புத்தன்மை இருக்கிறது. எந்த இடத்துல புள்ளியில் இணைகிறாங்க அப்படின்னா எல்லா வீடுகளிலும் பிரச்சனை இருக்குது. எந்த இடத்துல இணைகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் விவாகரத்துகள் தொடருது. இதாங்க கொஞ்சம் வீக்காக அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேசலை. அதனால இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னாக்கா இந்த 3 பகுதியில் என்ன பிரச்சனை, அது எதனால் இந்த பிரச்சனை வருது, என்ன பண்ண முடியும் அதை பற்றி ஒரு நாள் இல்லை. இந்த யுக்தியில போனீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் கண்டிப்பா எல்லாராலையும் பேச முடியும். இந்த மாதிரி ஒரு தலைப்பு கிடைச்சதுனாக்கா நம்ம உடனடி பேச்சில் பலவிதமான தலைப்புகள் வரலாம். நான் வந்து ஒரு சில பல தலைப்பு வகைகளை சொல்லிட்டு அந்த வகைகள தலைப்பு வந்தா எப்படி அணுகலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ், கனாக்கானும் தான். அதாவது இப்போ இல்லாத ஒரு விஷயம் நம்ம வந்து கற்பனை பண்ணி பேசணும். அது அந்த மாதிரி இதை எப்படி அணுகலாம் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். If you could become a citizen of a country of your choice, which one would you choose and why? நீங்க போயிட்டு எந்த ஊர்லன்னா உங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், பாஸ்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா எந்த ஊரோட பாஸ்போர்ட் நீங்க விரும்புவீங்க, ஏன் விரும்புவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. உங்களுக்கு கிடைக்கல, கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நீங்க கற்பனை பண்ணிட்டு அதுக்கு வேண்டிய ஒரு விடையை சொல்லணும். அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசணும். ஒரே லைன் கேட்டாக்கா விச் கண்ட்ரி யூ வுட் சூஸ் அப்படின்னா அது ஒரு 1 வேர்ட் ஆன்சரா முடிஞ்சு போயிடும். அதுக்கு பின்னாடி ஒரு குக்கியை போட்டு வை அப்படின்னு கேட்கும்போது அதை பத்தி நீங்க விரிவா பேசுறதுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு தலைப்பு யார் பேச விரும்புறாங்க? ராமகிருஷ்ணன் வாங்க. என்ன பேசுவீங்க? பாரதியை இன்று நீங்கள் சந்தித்தால் என்ன பேசுவீர்கள்? ராமகிருஷ்ணன். மீண்டும் ஒரு மாலை வணக்கம் அனைத்து சொல்வேந்தர்களுக்கும். பாரதியை பார்க்க மாட்டோமான்னு இருக்கும். பாரதி சொன்னான், மெல்ல இனி தமிழினி சாகும், மேற்கு மொழிகளை நாம் சந்தித்தார். வெறும் தமிழினி சாகும் மட்டும் முடிக்கல, மேற்கு மொழிகள் நாம் கவனத்தை செலுத்தினான் அப்படின்னு. பாரதியை ஏன் பார்க்கணும்? நம்ம அவன் ஒரு தீர்க்கதரிசி. 32 வருடங்களில் 100 வருடம் வாழ்ந்தவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்கிறான். அதில் எல்லா விதமான கருத்துக்களையும் கொண்டு வந்திருக்கான். அரசியல் முழுமையாக சொல்லியிருக்கிறார், தமிழுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார், நாம் ஏன் எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த தகுதிகள் நமக்கு இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். காக்கை குருவியோடெல்லாம் நம்மளை ஒப்பிட்டு, விலங்குகளோடெல்லாம் ஒப்பிட்டு அதன் மேல் நமக்கு ஒரு காதல் ஏற்படும் அளவிற்கு அவர் சொல்லியிருக்கிறார். நிறைய கவிதைகள் பார்த்திருக்கோம், நிறைய கவிஞர்களை பார்த்திருக்கோம். பாரதியே முக்கியம்னா அவர் சொன்ன விஷயங்கள் ஆழமான கருத்து, யதார்த்தமான கருத்து, சாதாரண வாழ்கின்ற மக்களுக்கு அது போய் சேர்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அவர் வந்தாருன்னா, இப்ப பார்த்தாருன்னா கண்டிப்பா இன்னும் புதிய கருத்துக்களை அவர் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் யதார்த்தவாதி. அந்த யதார்த்தத்தை மீண்டும் ஒரு புதிய பாரதத்தின் புதிய சகாப்தத்தை எழுதுவதற்கு அவரை கண்டிப்பாக அழைத்திருக்கிறார். நீங்க பாரதி கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்கன்றது முக்கியமே தவிர பாரதியார் கவிதை எழுதினா காக்கை குருவி பாடினாலும் முக்கியம் இல்லை. ஸோ அந்த சமயத்துல சமயோஜிதமா நம்ம யோசிச்சு என்ன சொல்றோம் அப்படின்றது தான் ஒரு சாதாரண பேச்சாளருக்கும் ஒரு வெற்றி பேச்சாளருக்கும் வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி தலைப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம கற்பனை குதிரையை தட்டி விட வேண்டியதுதான். எந்த திசையில வேணா போகலாம். நகைச்சுவைக்கு எக்கச்சக்க ஸ்கோப் உங்களுக்கு இந்த மாதிரி இதில். ஒரு கற்பனை எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு தலைப்பு கிடைச்சா அல்வா சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு தூக்கிட்டு போயிடும். எதை வேணா யோசிச்சு புதுசா என்ன வேணா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பேசிடுவோம். பட் அந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கும்போது பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும். அதுல ஏதான ஒரு பர்டிகுலர் ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம 1 நிமிஷம் 2 நிமிஷம் டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம திறமையை வளர்த்துட்டோம்னாக்கா இந்த மாதிரி தலைப்புகள்ல பேசுறது ரொம்ப எளிமையா இருக்கும். அடுத்தது, நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. ப்ராவர்ப்ஸ், கொட்டேஷன்ஸ், கவிதையில் இருக்கிறது, அதில் இருக்கிற பெரியவங்க சொன்னது, மார்ட்டின் லூதர் கிங் சொன்னது, காந்தி சொன்னது, புத்தி சொன்னது, எல்லாமே புத்தன் சொன்னது, இல்லை பல கேட்டுகிட்டே இருப்போம். இது ரொம்ப வழக்கமான ஒரு தலைப்பு உடனடி பேச்சங்கத்தில். காட்டுவோம் நம்ம இதில். Every dog has a day. A rose by any name would smell as sweet. Any other name. ஸோ இது ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸான ஒரு வார்த்தைகள். இந்த மாதிரி எல்லாரும் எடுத்துட்டு போய் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு தலைப்பில் பேசுறதுக்கு யார் விருப்பப்படுறாங்க? வாங்க வாங்க. ரொம்ப சிம்பிளான தலைப்பு தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதான் நம்ம தலைப்பு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதை நம்ம பல இதில் நம்ம கேட்டிருப்போம். தீதும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக செயல்படுறத அது வந்து எந்த முறையில் நம்ம அதை விலக்கி அடுத்தவங்க நம்ம தெரியப்படுத்துகிறோமோ அப்படிங்கிறது மாதிரி குறிக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது சிறந்த தமிழ் சொற்களாக கருத்தில் கொள்கிறோம். அதை நம்ம சிறப்பான ஒரு வழிநடத்தி கொண்டு போகிறது அது அனைவரையும் நம்ம பாதுகாக்கிறது கருதுகிறேன். நன்றி. இந்த மாதிரி இந்த டாபிக் பத்தி யாரும் பேசுறாங்களா? கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. யாரும் பேச விரும்புறீங்களா? குமரன் வாங்க வாங்க. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. குமரன். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கூழுக்கும் ஆசைப்படுற மீசைக்கும் ஆசை. அதாவது கூழு குடிக்கும் பொழுது மீசையில ஒட்டாம குடிக்கணுங்கிறது தான் இந்த பழமொழியில சொல்லுவாங்க. சில பேர் பெருசா ஆசைப்படுவாங்க, ஆனா அவங்கள்ட்ட அதுக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான இந்த பழமொழியோட நோக்கம். நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போனோம்னா அதுக்கான உழைப்பையும் அதற்கான வேலையும் நம்ம நம்மள்ட்ட இருந்து செய்யணும். பக்கத்து வீட்டுக்காரவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் இன்னும் சைக்கிள்லே போறேன்னா அது நம்மளோட தப்பு கிடையாது. நம்ம எப்படி கார்ல போகணுங்கிறதுக்கு நம்ம தான் சிந்திக்கணும். நம்ம தான் அதற்கான வழிபாடுகளையும் நெறிமுறைகளையும் தேடி வரணும். எனக்கு திரைப்படத்தில் இயக்குனர் சமுத்திரக்கனி அருமையான ஒரு சொல்லியிருப்பார், என்னைக்குமே உங்களுடைய இலக்கை கூரையை நோக்கி போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க அப்படின்னு. அது எனக்கு மிகவும் பிடித்தவை. அந்த மாதிரி அடுத்தவரையும் பக்கத்து வீட்டாரையும் நம்பினோம். நமக்கு எதனால் முடியுமோ, நம்மால் எது இயலுமோ அதை செய்ய வேண்டும். அதான் கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. மீண்டும் புரிஞ்சுட்டு பேசுறதுதான் இந்த மாதிரி தலைப்புகள்ல ஒரு சாமர்த்தியம். குறிப்பாக இப்ப நான் ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னாக்கா, இன்னைக்கு குழந்தைங்க படிக்கிற ஆங்கிலம் தெரிஞ்சு தமிழ்
பழமொழிகளையும் சரி, இந்த மாதிரி பழமொழிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப இடமே இல்லாமல் போயிடுச்சு. ப்ராப்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியறதே இல்லை. என்ன ஒரு கேவல் கிளப் குழந்தைங்களுக்கான மன்றம் நடத்திட்டு இருக்கோம். அந்த கேவல் கிளப் பேசும்போது a bird in the hand is worth two in the bush அப்படின்னு ஒரு டாபிக் கொடுக்குறோம். 8 குழந்தைங்களுக்கு கொடுத்த டாப்ல ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த டாபிக் கரெக்டாக பேசிச்சு. தமிழ்ல சொல்லுவாங்க இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அதாவது அந்த பேர்ட் இன் ஹேண்ட் ஒர்க் டூ இந்த புஷ்ன்றதுக்கு தமிழ்லேயும் அதே மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. இந்த மாதிரி பழமொழிகள் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியறதில்லை. ஆனால் இந்த பேச்சு போட்டி, உடனடி பேச்சு போட்டி நடத்துறவங்களுக்கு இந்த மாதிரி தலைப்புகள் நிறைய பிடிக்கும். அதெல்லாம் நீங்கள் போட்டியில் கலந்துக்கணும்னு வச்சுன்னா இந்த மாதிரி பலவிதமான தலைப்புகளை பற்றி நம்ம யோசிச்சு எப்படி பேசலாம், இந்த மாதிரி இந்த ப்ரோ இதை செய்யுங்க எப்படி இருக்கும், அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து படிச்சு வச்சிருந்தோம்னாக்கா இந்த மாதிரி தலைப்புகளை ஈஸியாக அணுகலாம். இதுவும் ரொம்ப பாப்புலரான விஷயம், எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். சினிமாவிலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து போடுறது, இல்லாட்டி ஒரு பாட்டிலேருந்து ஒரு வரி எடுத்து தலைப்பாக கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியலான மூவிலேருந்து யூ ஹேவ் டு லீவ் சம்திங் டு கோ ஃபார்வர்ட். ஹிந்தியில் சொல்லுவாங்க कुछ पाने के लिए कुछ खोना पड़ता है அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னாக்கா ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்து தான் ஆகணும். அதுதான் இந்த கூழுக்கு ஆசை மியூசிக் ஆசைன்றது தான். நீங்கள் ரெண்டும் பண்ண முடியாது. உங்களுக்கு கூழ் குடிக்கணும்னா மீசையில் மட்டும் இல்லை பிரச்சனை வரும், இல்லை மீசை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டுக்கும் ஆசைப்படக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த விஷயம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தலைப்பு, ஒரு சிம்பிளான தலைப்பு யார் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க? பல்கலை ஒரு சிவாஜி படத்துல இருந்து அழகான ஒரு பாட்டு வார்த்தை, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் இதை பற்றி பேசணும்னா, இப்போ வந்து கடந்த காலத்தில் பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு கூட்டு குடும்பமாகவே இருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துல விளையாண்டு ஒரே இடத்துல நல்லா சந்தோஷமாக இருந்தோம். ஸோ அது வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே இப்போ தனித்தனியாக தான், இங்கே ஒருத்தர் இருக்காங்க அங்கே ஒருத்தர் இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த 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 ஒரு பல்கலைக்கழகமான உள்ள அந்த வாழ்க்கை இப்போ வந்து அப்படியே மாறி இருக்கு. இன்னும் ஒன்று நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, நான் கூட ஒரு பாட்டு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வெளியிட்டோம். அது அந்த பாட்டில் என்ன வரிகள்னா, இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி உள்ள அந்த ஒரு பாடல் தான். அது சின்ன ஒரு நாலு வரிகள் தான். பிறந்தது குத்தம்மா, வளர்ந்தது குத்தம்மா, கடல் நடந்து வந்து இங்கே படுற கஷ்டம் தான் மிச்சமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகள் தான். ஸோ நம்ம எல்லாம் ஊரை விட்டு இங்கே வெளிநாட்டில் இருந்து அப்பா அம்மா பிள்ளை எல்லாரையும் விட்டுட்டு இங்கே இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லாமல் தான் அந்த வாழ்ந்து இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் அது ஒரு பல்கலைக்கழகம் நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும். ரொம்ப இந்த இதில் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா, எப்படி ஒரு நல்ல ஒரு உடனடி பேச்சாளர் ஆகலாம் அப்படின்றத தவிராம நீங்கள் வந்து உடனடி பேச்சு ஆசானா இருந்தீங்கன்னாக்கா எப்படி அதை புதுவிதமாக செய்யலாம் அப்படின்றது சில ஐடியாக்கள் கொண்டு வருவேன். பிக்சர் போவோம், அதாவது ஒரு படத்தை காட்டுறீங்க, அந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு பழமொழி ஞாபகம் வரும். அந்த பழமொழி இப்படி பேசுகிறோம். பழமொழியை நேரடியாக கொடுக்கறது ஒரு வகை. ஒரு படத்தை காட்டிட்டு அந்த படம் என்ன பழமொழியை குறிக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சு அதை அவங்க பேசணும். இது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா, ஓப்பன் எண்டட் பிக்சர், தலைப்பே கிடையாது. ஒரு படத்தை காட்டுறீங்க, அந்த படத்தை பார்க்கணும் அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் பேசணும். அதுல எதுவும் சரி தவறு கிடையாது. முதல்ல வந்து அந்த நம்ம காட்டுற படம் ஒரு குறிப்பிட்ட பழமொழி தான் சொல்லுது, அந்த பழமொழியை கண்டுபிடிச்சது பேசணும். ரெண்டாவது வகையில ஒரு படத்தை காட்டுறீங்க, அதை பத்தி அவர் என்ன வேணா பேசலாம், எவ்வளவு சுவாரஸ்யமா பேச முடியும் அப்படின்றத அதுல நமக்கு பார்க்க வேண்டியது. மூணாவது, இது வந்து ரொம்ப அழகா இருக்கும், பர்சானிபிகேஷன், உருவகம்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டில் இருக்கிற டிவி ரிமோட், நீங்க தான் அந்த ரிமோட் நினைச்சுக்கீங்க. நீங்க அந்த ரிமோட்டா இருந்தீங்கன்னாக்கா உங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தினை பத்தி என்ன சொல்வீங்க, இல்ல உங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தை பத்தி என்ன சொல்வீங்க அப்படின்னு கேள்வி. ஸோ நீங்க அந்த ரிமோட்டாவே மாறிடணும்.
அந்த ரிமோட் பேசுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசும். அந்த ரிமோட்டுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதை ஒரு மனுஷனாக்கி அது மாதிரி பேசுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கற்பனை பண்ணி நம்ம பேசணும். அது எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தலைப்புகள் சில சமயத்தில் கொடுத்தா நல்லா சுவாரஸ்யமா இருக்கும், யோசிச்சு பாருங்க. அடுத்தது பப்பூரி அப்படின்னாக்கா ஒரு பையில வந்து இல்லை கூடையில வந்து பல விதமான பொருளை போட்டு வருவாங்க. நம்ம கை விட்டு எடுக்கணும், அதில் ஒரு பொருள் வரும். அந்த பொருளை பத்தி அவங்க பேச சொல்லலாம், இல்லாட்டி அந்த பொருளை சம்பந்தமான ஒரு கேள்வியை கொடுத்து பேச சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஒரு பேனா எடுக்கிறார், இந்த பேனா பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பேனா கையில் எடுத்தோடனே பேனாவை எழுதுறதை தவிராம வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ மாத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா டேர்ன் கோட் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. முதல்ல சொன்னோம் இல்லையா, வந்து சுருக்கிக்கிறதா பெருக்கிக்கிறதான்னு கேட்டோம் இல்லையா, அது மாதிரி கேள்வி. நீங்க ஒரு நிமிஷம் சுருக்கிக்கிறதுன்னு பேசணும், டக்குன்னு உங்க சட்டையை மாத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு பெருக்கிக்கிறதுன்னு பேசணும். ஒரே தலைப்பை பத்தி ரெண்டு சைடு நம்மளே பேசணும். என்னக்கா நம்ம வந்து இந்த டிபேட்னு சொல்றேன், பசங்களாம் டிபேட் போட்டிக்கெல்லாம் போறாங்க இல்லையா, அதெல்லாம் விவாத போட்டிக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா தலைப்பு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அந்த தலைப்புக்கு ஃபேவரபிளா பேசணுமா எகென்ஸ்டா பேசணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த போட்டிக்கு போகும்போது தான் குலுக்கி போட்டி எடுத்து யார் எந்த பக்கம் சொல்லுவாங்க. அதனால இவங்க வந்து ரெண்டு பக்கத்துக்கும் தயாராகி போகணும். அங்க போனாலும் தெரியும் இது நீங்க எப்படி பேசணும்ன்றது. அதனால ஒரே தலைப்பை பத்தி இந்த பக்கமும் பேசணும் அந்த பக்கம் பேசணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சை கொடுக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ராபப் வித் ட்விஸ்ட், அதாவது தெரிஞ்ச ஒரு பழமொழி அதை கொஞ்சம் மாற்றி விட்டுருது. ஏதாவது ஒரு வார்த்தையை திருப்பி போட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நகைச்சுவையான ஒரு தலைப்பை அதை மாற்றி விட்டுருது. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட உடனடி பேச்சு அங்கம் வந்து நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான தலைப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒருத்தரும் புதுசு புதுசா ட்ரை பண்ணி பாருங்க, மக்கள் நிஜமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம என்னோட இது முடிஞ்சது. நீங்க Morning Moon